இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ தங்கமயில பார்த்தாலே நமக்கு ஒரு புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஆகிட்டாங்க. முதல்ல ஆரம்பத்தில் அவங்க பண்ணுறது எரிச்சலாக இருந்துச்சு, அப்புறம் கோபம் தர மாதிரி இருந்துச்சு, இப்போல்லாம் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது. நிஜமாவே இந்த பொண்ணு லூஸாக நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டருடைய ஒரு மொத்த பிஹேவியருமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம், அதுவும் இப்போ மேலேயே தம்பிங்களோட படுத்து தூங்கிட்டாரு இப்போ சரவணன். அது கால் பண்ணி அர்த்தராத்திரி 1 மணிக்கு அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னாங்க. வீட்டுக்கு வரலையா? ஏன் இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு வரல? வீட்டில் யாரும் தேடலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க தம்பிங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா. தம்பிங்களுக்கு தான் தெரியுமா? எனக்கு புரியல. அப்புறம் ஏன் அவங்க வீட்டுக்கு வரலாங்கிற அப்படின்னு கேட்டால் இல்லை, தம்பிங்களுக்கு தான் தெரியும், அவர் அவங்க கூட தான் படுத்திருக்காரு அப்படின்னா. ஃபோனை வை, மாடியில் தம்பிங்களோட தூங்கிட்டாங்கன்னா இப்படி சுற்றி வளர்ச்சி சொல்கிறேன். ஆனால் அவங்க அம்மாவே கடுப்பானாங்க. அந்த அளவுக்கு எரிச்சல் தரக்கூடிய விஷயங்களை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஏற்கனவே ஒரு வில்லி கேரக்டராக இருக்காங்க. அவங்கள அவங்களையே எரிச்சல் தர மாதிரி, அவங்களே ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட சொல்லாதீங்க, நான் இப்போ புதுசாக இன்னொரு ரூம் ஆரம்பிக்கிறேன், சாரி இன்னொரு டியூஷன் ஆரம்பிக்கிறேன், அதுவும் நேரடியாக போய் அந்த வீட்டிலே போய் ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்கிறத சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜி, மீனா, கோமதி எல்லாரும் சொல்லியும் கூட அதையும் உளறி விட்டாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் பல விஷயங்களில் அவங்க ஏன் இதெல்லாம் உளர்றாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. சில சமயம் வேணுனே பண்ணுறாங்க, சில சமயம் வேணுனே இல்லாமல் லூஸ் மாதிரி உளறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் போயிட்டு இருக்கு. இதில் இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாப்பாடு எடுத்து போக மாட்டேன்னு இப்போ ஒரு தர்ணா போராட்டம் வேறு. ஒன்று எடுத்து போகாட்டி போகாத, அவங்க பக்கத்தில் சாப்பிட்டுப்பான், நான் வீட்டுக்கு சாப்பிட்டுப்பான் அப்படின்னு கோமதி லேசாக விட்டதையும் உங்களால் தாங்கிக்க முடியல. நம்ம சாப்பாடு எடுத்து போனா கூட கண்டுக்க மாட்டாங்க, நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம இந்த வீட்டில் இதுக்கு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணும்னே படுத்தே கிடந்து தலைவலின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை. வீட்டுக்கு இப்போ இன்னும் ஒரு 10-15 நாள் கூட ஆகலாம்னு நினைக்கிறேன். 15 நாளுக்குள்ளார இருக்கிற எல்லா அட்ராசிட்டிஸும் பண்ணுறது, பண்ணிட்டு வேற உரிமையாக சண்டை போடுறேங்கிற பேரில் சரவணனை போட்டு ஒரு மாதிரி பைத்தியமாக்குறது, திருப்பி மூஞ்சியை தூக்கிறது. என்னை பற்றி போய் கேளுங்க, உங்கள் தம்பிகிட்ட கேளுங்க, நேத்தாமா நீ ஏன் வந்த, போய் தம்பிகிட்ட போய் என்னம்மா கேட்குறது அப்படின்னா போய் ராஜியை போய் திட்டுங்க, அவ்வளோதான், மாமாட்ட போய் நான் போட்டு கொடுக்க போகிறேன். இதே மாதிரி இப்போ என்ன ஹனிமூன் கூப்பிட்டு போங்க, மாமா கிட்ட போய் ஹனிமூன் போகணுன்னு கேளுங்க அப்படின்னு ஒன்றா ஓவர் பேச்சும் ஓவர் ஒரு எரிச்சல் தர மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி அண்ட் கதிருடைய காதல் அப்படியே இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குமரவேலுக்கு வேற ஒரு கல்யாண ஏற்பாடுகள் வேறு நடந்துகிட்டு இருக்கு. இந்த குளறுபடிகளுக்கு நடுவில் இப்போ ஹனிமூன் போகணுன்னு இவங்க கேட்குறாங்கிறத எப்படி வீட்டில் சொல்ல போகிறாரு சரவணன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஹனிமூனா அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஷாக்கை பாண்டியன் கொடுத்து மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு கிளம்பி போகிறாங்களா, முதல்ல கொடைக்கானல் போன மாதிரி கிளம்பி போகிறாங்களாங்கிறதும் இருக்குது. தனியாக எப்படி அனுப்ப முடியாது, அதெல்லாம் பிள்ளைங்களாம் தனியாக அனுப்ப முடியாது, நம்மளாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண அதை கெடுத்து விடுறதுக்கு பாக்கியத்துக்குலாம் ட்ரை பண்ணி முடியாமல் குடும்பமாக மொத்தமாக போய் கடைசியில் அது கதிர் ராஜியோட காதலுக்கே நல்லதாக முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ தங்கமயில பார்த்தாலே நமக்கு ஒரு புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஆகிட்டாங்க. முதல்ல